ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Sollunga Guruji யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, வாட்ஸ்அப்பில் இருக்கிற ஸ்டேட்டஸை எந்த ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணலாம்னா எப்படி டவுன்லோட் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா EX எக்ஸ்ப்ளோரர்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், ஒரு ஃபைல் மேனேஜர். ஏன்னா இது வந்து விவோ ஃபோனு. இந்த ஃபோனில் வந்து ஃபைல் மேனேஜரில் வந்து ஹிடன் ஃபைல்ஸை ஷோ பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இல்லை. ஸோ அதனால நான் ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு மொபைலில் வந்து ஹிடன் ஃபைல்ஸை இன்பில்ட்டு ஃபைல் மேனேஜர் அப்ளிகேஷன்லேயே காமிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க மொபைலுக்கு தேவை கிடையாது இந்த EX எக்ஸ்ப்ளோரர் அப்ளிகேஷன். ஹிடன் ஃபைல்ஸ் காமிக்காத ஃபைல் மேனேஜர் இருக்கிற மொபைலுக்கு இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த EX எக்ஸ்ப்ளோரர் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் போய்க்கோங்க. இதில் ஃபோல்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஷோ ஹிடன் ஃபைல்ஸ்ன்னு இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணதுக்கப்புறமா இன்டர்னல் ஸ்டோரேஜ் போய்க்கோங்க. அதில் வாட்ஸ்அப் ஃபோல்டர் போயிட்டு மீடியாங்கிறது கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் மேலே பார்த்தீங்கன்னா டாட் ஸ்டேட்டஸஸ்ன்னு இருக்கும். இந்த டாட் ஸ்டேட்டஸஸ்ங்கிற ஃபோல்டர் வந்து ஸோ ஹிடன் ஃபைல்ஸுங்கிற நம்ம எனேபிள் பண்ணணும் இல்லையா, அதுக்கப்புறமா தான் இந்த ஃபோல்டர் எனேபிள் ஆகும். ஏன்னா இது ஹைடாக இருக்கும் இந்த ஃபோல்டர். இது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே வாட்ஸ்அப்பில் என்னென்ன ஸ்டேட்டஸை வியூ பண்ணி பார்க்குறீங்களோ அது எல்லாமே பேக்ரவுண்டில் டவுன்லோட் ஆகி இந்த ஃபோல்டரில் சேவ் ஆகிக்கும். இது வேணும்னா நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டேட்டஸ் போட்டுக்கலாம், திருப்பி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இனிமேல் வந்து யார்கிட்டையுமே நீங்கள் வந்து இந்த ஸ்டேட்டஸ் எனக்கு சென்ட் பண்ணு, அந்த ஸ்டேட்டஸ் சென்ட் பண்ணு அப்படிங்கிறது கேட்கணும்னு அவசியம் இல்லை. இல்லாட்டி இன்னொரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் அடுத்தவங்களோட ஸ்டேட்டஸை டவுன்லோட் பண்ணுறதுக்கு இதே இருக்காது, கஷ்டமே இருக்காது. இந்த ட்ரிக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். நீங்களும் அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் டவுன்லோட் பண்ணுற ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். மறக்காமல் Sollunga Guruji யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.